நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பஞ்சாதியை அனுப்பி வைப்போம். அப்படியே காடு குடிச்சியா இருக்கு. இவளுங்க போன பரணையும் ஆடு வரதையும் பார்க்கல. கேப்தான் அடி இவளுங்க கூட்டு சேர்ந்து என்னை அடிச்சிருப்பாளுங்க, அவமானப்படுத்திருப்பாருங்க. அடியே உங்க கேங்கில் ஒன்று ஒன்றா தூக்குறேன், ஒன்று ஒன்றா தூக்குறேன். அகிலாண்டமா கொக்கா. என்ன இது இங்க இப்ப தெரியுறா? என்ன இது இவன் நிலம் கிட்ட நிக்கிறா? என்ன இது இவளுக்கு ஒரு பக்கம் சங்க ஒதுக்கிட்டு இருக்காங்க, இவ என்ன உருமிட்டு கிடக்குறா? அடுத்து உனக்கு தாண்டி சங்க ஓத போறேன். என்னது எனக்கு சங்கா? ஏடி செத்தும் கூட என்ன சும்மா விட மாட்டியாடி? ஐயோ என்னை காப்பாத்துங்க. என்ன இப்படி கேவலம் வச்சிருக்கிறா? பேசிருக்கோங்க, பேயானது இப்படி வச்சிருப்பாங்க. ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. இது என்ன லூச்சு நிலவை பார்த்து விட்டு விட்டுன்னு இருக்கு, பைத்தியம் ஆயிடுச்சா? ஏ தலைப்பக்கட்டி. ஆமாம் பேயாமல பேய் இளவு வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓரமாக போ அந்த பக்கம். ஏடி நான் சொல்றது கேளுடி, அலமேலு பேயா வந்துட்டாடி. இங்கே பாரு தலைப்பாக்கட்டி, ஆல்ரெடி உன் மேலே சரியான கடுப்பில் இருக்கும். போ அந்த பக்கம். அந்த புடி விட்டே தாய் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பேய்க்கின்னு இருக்க? கிளம்ப அந்த பக்கம். ஐயோ இவளுங்க சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்களே. போறியா என்ன? போறேன் போறேன். என்ன இப்போ எதையும் காணும்? இந்த தானே இருக்கும், கிளம்ப அந்த பக்கம். இளவு வீட்டில் வந்துட்டு 7:30 கூட்டிக்கிட்டு. அப்புறம் என்னப்பா நேரமாகுது, சட் சட்டுன்னு எடுங்க. ஐயோ அம்மா, இனிமே நான் உன்னை எப்ப பார்ப்பேன்? ஏயா சுப்பிரமணி, மனசை தளர விடாதயா, பார்த்துக்கலாம். நல்லதை செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வைப்போம். ஐயோ ஐயோ அலமேலு சாவுக்கு நானே காரமாயிட்டேனே. ஐயோ அலமேலு, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியா? அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தைரியமாக இருக்க சொல்லுவேன் அக்கா. இனிமே அப்படி ஆறுதலாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்கா இருக்கா? அக்கா எழுது வாக்கா அக்கா. அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்கம்மா, இனிமே நான் உன்னை எப்படி பார்ப்போம்மா? அம்மா அம்மா ஏக்கா, ஏதோ ஒரு வேலை உன்னால் செய்ய முடியலன்னா முதல்ல தம்பி வாடா தம்பி நீ என்னை ஆசாசியாக கூப்பிடுவேக்கா. எல்லா வேலையும் செஞ்சு கடைசியாக போனே நான் சுமந்துட்டு போவேன்னு நினைக்கவே இல்லைக்கா. ஏன்க்கா இப்படி இருக்க? இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு ரொம்ப நாள் இடமே இல்லை போலக்கா. அந்த பிள்ளைங்கள நினச்சா தான் கவலையாக இருக்கு. ஏன்க்கா இப்படி விட்டுட்டு போன? ஐயோ ஐயோ நானே பொண்டாட்டி சாவுக்கு காரணமாயிட்டேங்க அலமேலு. அக்கா என் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னா உன்கிட்ட தானக்கா வந்து புலம்புவேன். எனக்கு ஆறுதலுக்கு தாயா இருந்து அக்காவுக்கு அக்காவாக இருந்து எல்லாமே இருந்தே அக்கா. இப்போ உன்னை பறி கொடுத்து நிற்கிறோமே, இனி எங்களுக்கு யாருக்கா இருக்கா? ஏங்கா இவ்வளோ சீக்கிரமாக போன? உன் பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தாதே எனக்கா. ஏக்கா 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 இனிமே சின்ன பொண்ணு சும்மா இருடி, யாருக்கா சொல்லுவா? விளையாட்டுக்கு பண்ணாலும் எவ்வளோ அன்பா என் கூட இருந்தேன். இனிமே நான் யாருக்கிட்ட கையாக இருந்தாலும் சொல்லுவேன். எங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்த இப்படி போயிட்டேக்கா எங்களை விட்டுட்டு. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, உன் பசங்களை எப்படி கரையேற்று விழுந்தானே அப்பக்கப்போ பணமிக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கேங்க்கா, உன் சகோதரிங்க நாங்களாம் இருக்கோம். என் பிள்ளையா பார்த்து நான் பண்ணிக்க, நாங்கள் நல்லதாக்கா செய்வோம். நீ ஏதோ இப்படி விட்டுட்டு போயிட்டேக்கா, நான் என்ன செய்வேன்? அம்மா
இருந்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இந்த வேலையை நம்ம செஞ்சுருக்க கூடாது. சரி, நமக்கு எதுக்கு பாவம் புண்ணியெல்லாம், நம்ம நல்லா இருந்தால் போதும் நமக்கு. ஐயோ, இப்படியே புலம்பி நம்ம மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட போகுது. கொஞ்சம் வாய் அடைக்கிட்டு நிற்போம். மாமா அழதான் ஆச்சு மாமா. இனிமே நீங்கள் தான் தைரியமாக உங்கள் பொண்ணுங்களுக்கு தைரியத்தை சொல்லணும் மாமா. இப்படியே அழுது இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுங்க. அக்காவுக்கு நீங்கள் இப்படி அழுதா பிடிக்குமா மாமா? ஆமாம் மாமா, கொஞ்சம் தைரியமாக இருந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும். நாங்கள் இருக்கோம் மாமா உங்களுக்கு. ஏதோ போதாத காலம் என்னென்னமோ நடந்து போச்சு. இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது மாமா. நீங்கள் பாருங்க, அக்கா மேலே இருந்து நமக்கெல்லாம் துணையாக இருப்பாங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே மாப்பிள்ள. ஏன் அலமேல இப்படி பருதி கொடுத்துட்டேனே. எனக்கு அங்கே எவ்வளோ நாள் எங்கே இருப்பான், நான் வருவேன்ட்டு இந்த பிள்ளைங்களை வச்சு நான் 4 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மன வேதனையில் இருந்தேன். இப்படி நெஞ்சு வலி வந்து செத்துட்டாலே. அதை நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, கவலையை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.